இன்னைக்கு டே 31 ஆஃப் செட்டிங்ல லெக்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் போட போறேன். நேத்து இருந்த டயர்ட்னஸும் த்ரோட் பெயினும் இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ப்ரீ ஒர்க் அவுட்லாம் எடுத்துட்டு ஜிம்மு கிளம்புனா 10 நிமிஷத்துல ஜிம் விட்டு வெளியே வந்துலாம் தோணிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி வீக்கா ஃபீல் பண்ணேன். இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுன்ட்டு இன்னைக்கு ஒரு சுமாரான ஒர்க் அவுட் போடலான்ட்டு ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட் போட நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஒரு ஃபன்னான டைவர்ஷன்லயே ஒர்க் அவுட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஒரு நிலைமையில நான் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணாம போட்டுட்டு இருக்கேன். இது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு வீடியோ பாக்குறேன். நீங்க இனிமே இந்த சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒழுங்கா ஜிம் போவீங்கன்னு நம்புறேன். அப்புறம் என்னோட ப்ரோக்ரஸ்ல பாடி கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் எதிர்பார்த்தது இது கிடையாது. இன்னும் எனக்கு கரெக்டா 3 வீக்ஸ் டைம் இருக்கு. 3 வீக்ஸையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணணும். இன்னைக்கு கதையில நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன். அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ரீல்ஸ் வைரல் ஆக்குறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருந்தானுங்க. நானும் அதை ட்ரை பண்ண மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சரி மனசு கஷ்டப்படுன்னு கேட்டுட்டு இருந்தேன். இந்த 2 நாளும் டயர்டா இருந்தனால கார்டியோ பண்ணல. சரி அப்படியே இன்னைக்கும் ஸ்கிப் பண்ணி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பாடி கண்டிஷன் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாததை யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு படத்தை போட்டு இன்னைக்கான ஸ்டெப்ஸையும் முடிச்சிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னரையும் சாப்பிட்டு இந்த த்ரோட் பெயினுக்கு டேப்லெட்டும் போட்டு தூங்கிட்டேன் கைஸ்.